இன்ஸ்பெக்டர் சாருக்கு இந்த பக்கமெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கா போல இருக்கு. இயற்கை காட்சிகள் ரொம்ப அழகா இருக்கு. கேரள கரையினாலே. ஆமா, நீங்க? என் பேரு தாராளம் தாண்டவம் பிள்ளை. ஓ, மிஸ் தாண்டவம் இல்லையா? தங்கராஜ் கூட. யாரு? அந்த கெடுபடி தங்கராஜ் பழைய இன்ஸ்பெக்டரா? ஆமா ஆமா, அவர் டிரான்ஸ்பர்ல வந்தப்போ உங்களை பத்தி சொன்னாரு. சொல்லிருப்பார், நல்ல மனுஷன். எதிர்பாராம உங்களை நான் சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். நீங்க தான் இந்த ஊர் பஞ்சாயத்து போர்டு பிரசிடென்ட் போல் இருக்கு. ஐயோ, தங்கராஜ் அதையும் சொல்லிட்டாரா? நான் வேண்டான்னு சொன்னேங்க. இந்த பொதுஜனங்க பாருங்க, நீங்க தான் லாயக்கு அப்படின்னு என் தலையில கட்டி என்ன உட்கார வச்சுட்டாங்க. இதனால என் தொழிலே பாதிச்சு போச்சு. உங்களுக்கு என்ன தொழில்? இந்த ஊரே ஆத்தத்தாங்க நம்பி இருக்கு. மீன் பிடிக்கிறது ஏழைங்க தொழில், அத வியாபாரம் பண்றது என் தொழில். மொத்த குத்தகைக்கு நான் எடுத்துக்குவேன். அதோ பாருங்க, அந்த போட்டுகளா தெரியுது, அது அத்தனையும் நம்மது தான். இந்த போட்டும் தான். வசதி குறைவே இல்லாம ராஜா வாட்டம். ராஜா? இந்த பேரை எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கேன். எஸ் எஸ், யாரோ மார்த்தாண்ட ராஜசேகர சேதுபதினு தங்கராஜ் கூட சொன்னார். ஊருக்கு வர்றதுக்கு முன்னால தங்கராஜ் ஒரு பொதுஜன கணக்கே சொல்லி அனுப்பிச்சிருக்கா போல இருக்கு. பழைய ராஜாக்களோட அட்டகாசங்கள்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்ப புது ராஜாவை பாருங்க. பெரிய இடத்து புள்ளதான், ஆனா சின்ன புத்தி. என்னது? ஒரு காலத்துல இந்த ஊரே அவங்களுக்கு சொந்தமா இருந்தது. அவங்க பரம்பரையே தலை நிமிர்ந்து ஆண்டாங்க. பையன் தலையெடுத்தான், இன்ஜினியருக்கு படிச்சான். பிரயோஜனம் என்ன? குட்டியும் குட்டியும் தான் அவன் பொழப்பேன். என்னடான்னு கேட்டோம்னா கத்தி எடுத்து குத்த வருவான். ஒரே ரவுடித்தனம். ஏதோ பெரிய ரிப்போர்ட்டை கொடுத்துட்டேன். பையன் பேர்ல எடுத்த உடனே ஆக்ஷன் எடுக்காம கொஞ்சம் முள்ள எடுக்கும். தலைவரே, ராத்திரி பூரா மீன் பிடிச்ச காலத்துல தூங்கிட்டீங்களா? உடம்பு களைச்சாதான்டா தூக்கம் வரும், மனசு களைச்சா தூக்கம் வராது. சரக்கடு. தலைவரே, யாரோ ஒரு புதுமுகம் கரவரமா ஒதுங்குது. கூட நம்ம பஞ்சாயத்து போர்டு பிரசிடென்ட் இருக்கான். யாரோ புதுசா இன்ஸ்பெக்டர் வரதா சொன்னாங்க, அவரா இருக்கும். பசங்களா, மீனெல்லாம் கொண்டு போய் மறைக்காட்ட போட்டு காசு வாங்கிட்டு வாங்க. எட்ரா பாத்து ஜாக்கிரதை. குட் மார்னிங் சார். மார்னிங். என் பேரு தினகரன். என் பேரு குழந்தை வேலு. இந்த ஊர்ல என்ன குழந்தைன்னு கூப்பிடுவாங்க. ஆமா சார், இந்த குழந்தையில இருந்தே நம்ம ஊர்ல போலீஸ் இன்ஸ்பெக்டரா வர வேண்டியவர். பாவம், ஒரு கேஸ் கூட சிக்கல. வகையா பெரிய கேஸா பாத்துக்கிட்டு தான் இருக்கிறேன், சிக்க மாட்டேங்குது. இவன் என் மகன், பேரு வீரபத்ரன். 74, 75, 41J, 420 இதுகள் எல்லாம் ரொம்ப அனுபவப்பட்டவன். போலீஸ் உத்தியோகஸ்தனா வர வேண்டியவன். மக்களுக்காக இப்ப சேவை செய்யறான். போறேன்டா. அப்ப மாலை செலவை காசா கொடுத்துட்டுங்களா? வாட்? இருடா, மரியாதைக்கு தானே கொஞ்சம் போட்டுக்கங்க. நான் என்ன மீட்டிங்கா வந்திருக்கேன்? அப்ப நைனா நீயே போட்டுக்க. நைனா, ஐயா ஒரு நட நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போய். ஆமா, நேரா இப்ப போய் கேஸா பிடிக்க போறாரு. நம்ம வீட்டுக்கு வந்து சந்தோஷமா இருந்துட்டு போங்க. மன்னிக்கணும், டைம் கிடைக்கும் போது இன்னொரு நாள் வரேன். லக்கேஜ் எல்லாம் இருக்கு, எடுத்துட்டு வாங்க. எஸ் சார். நைனா, ஆள் ரொம்ப ஸ்டெடியானவன் போல் இருக்க. இப்ப ஸ்டடி. நம்ம வீட்டுக்கு 4 தடவை வந்து போகட்டும், அப்புறம் எல்லாத்துக்கும் ரெடி. மாலைக்கு துட்டு கொடுக்கணும் கூட கொடுத்துட்டு. வா.
படி. இந்த மருந்து 3 வேளை சாப்பிட்டு நாளைக்கு வா. டாக்டர் சார். அடடே, பிரசிடென்ட் சாரா, வாங்க வாங்க வாங்க. நீங்க வாங்கன்னு சொல்லாட்டாலும் நான் வந்துகிட்டே தான் இருப்பேன். ஏன்னா என்னமோ உங்க குடும்பத்துல எனக்கு அப்படி ஒரு பிடிப்பு. டவுனுக்கு போனா உங்க டிஸ்பென்சரிக்கு ஒரு மூட்டையே கட்டிட்டு வந்துட்டேன். குளுக்கோஸ், பஞ்சு, பேண்டேஜ், துணி. நீங்க ரொம்ப சிரமம் எடுத்துட்டு இருக்கீங்க. என்ன சிரமங்க? நீங்க ஊர் சிரமத்தை எடுத்துக்கலையா, அத மாதிரி உங்க சிரமத்தை நான் எடுத்துக்கிறேன். ஒருத்தருக்கு ஒருத்தர் குடுக்கல் வாங்கல் இருக்கணுங்க. நான் பணத்தை சொல்லல, பரோபகாரம் பரோபகாரம். அது போட்டோம். நம்ம ராதாவுக்கு சில சாமான்கள்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். ராதா இல்லைங்களா? பள்ளிக்கூடத்துக்கு போயிருச்சே. போட்டும் போட்டும். இத ராதா கிட்ட நான் கொடுத்தா சொல்லி கொடுத்துருங்க. பார்த்துமா? மறந்துடாதீங்க, நான் வந்து போனதா ராதா கிட்ட மறக்காம சொல்லிடுங்க. சாதி இரண்டொழிய வேறில்லை, சாற்றுங்கால் நீதி வழுவா நெறிமுறையில் மேதினியில் இட்டார் பெரியோர் இடாதார் இடிக்குலத்தோர். பசங்களா, எல்லாரும் கிளாஸுக்கு போங்க. பாடம் படிக்காம போங்கடா. எல்லாரும் பாடம் படிக்காம என்ன செய்றீங்க? குழந்தைகளை ஏன் வரட்ட? அவங்க பாடம் படிக்கிற நேரத்துல கூப்பிடுறதுக்கு நீங்க யாரு? யாருங்கிறத நீ மறந்திருக்கலாம், ஆனா அந்த 7 குழந்தைங்க மறக்காது. இட்டார் பெரியோர்னு கொஞ்ச நாளைக்கு முன்னால குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்தியே, முதல்ல அந்த பாடத்தை நீ படிச்சுக்க. தீயாரை காண்பதும் தீதே, தீயார் சொல் கேட்பதும் தீதே அடுத்தபடியா சொல்லிக் கொடுக்க போறேன். பசங்களுக்கு கொஞ்சம் நல்ல புத்தி வரட்டும். நீங்க போங்க இங்க இருந்து. ராதா, நீ யார சொல்றேங்கிறத தெரிஞ்சுதான் சொல்றேன். மனுஷத்தன்மையே மறந்து குடியே கதின்னு இருக்கிற உங்களை தான் ஊரே ஒதுக்கி வச்சிருக்கேன். உங்களுக்கு இங்க என்ன வேலை? யாரு மனுஷத்தன்மையை மறந்தது? நான் ஏன் குடிக்க அடிமையாரே? நீயே யோசனை பண்ணி பாரு. எதையும் யோசிக்கணுங்கிற அவசியம் எனக்கு இல்ல. இனிமே நீங்க இந்த பள்ளிக்கூடம் பக்கமே எட்டி பார்க்க வேண்டாம். மேதினியில் இட்டார் பெரியோர் பூரானே எனக்கு கொஞ்சம் கூட இல்லாம அவ்வளவு தாகமா உனக்கு? உங்களுக்கு மட்டும் தாகம் இல்லையா? எனக்கு தாகம் நிறைய தான் இருக்கு. ஆனா நீ தான் ரொம்ப கிராக்கி பண்ணி அது நேரம் காலெல்லாம் வர வேண்டாமா? என்னடி என் குடத்துல தண்ணி தழும்பல? அங்கெல்லாம் வழியுது. இள வயசு உன் இடுப்புல நிக்குது. கிண்டலா? ஆளாக்கு அதிகாரத்தை பாத்தியா? மூஞ்சுற உன் பின்னாடி பிள்ளையார் வருதுன்னா நாங்கெல்லாம் பயந்து ஒதுங்கிக்கணுமா? ஒதுங்காம உராசிட்டு போவேடா. அவ்வளவு தைரியமா உங்களுக்கு எல்லாம்? அத்தோரிக்கு தைரியத்துக்கு ஒண்ணும் குறைச்சல இல்ல. வயசு பையனா இருந்தா ஓராசிக்கிட்டு போலாம்.
நீங்க ஏடி சிரிக்கிற? இவ சொல்றதுக்கெல்லாம் உனக்கு அர்த்தம் புரியறதா? இவாளுக்கெல்லாம் இந்த ராஜா பைய கொடுக்கிற தைரியம். சும்மா சொல்லப்படாது. அவளுக்கெல்லாம் அந்த இது இடுப்பு, அந்த நட எல்லாமே தனி அழகு. எனக்கும் இருக்கானே. இருக்கா? நீயா? நானேதான் இருக்கா நேளே. 100 வருஷத்துக்கு உங்க கூடவே இருப்பேன். பலம்பா, நீ எப்ப வந்த? 30 வருஷத்துக்கு முன்னால மாயவரத்துல இருந்து வந்தேன். உம்மகிட்ட மாட்டின்றேன். வாலாம்பான்னு நேக்கு பேரு வச்சாலும் வச்சா உம்ம மோரக்கட்டைக்கு வாலாட்டமா சுத்தின்னு இருக்கேன். கையில சுவாமி பிரசாதத்தையும் வச்சுண்டு சிறுசுகளை பார்த்து என்ன சிரிப்பு? அவளை பார்த்து நான் ஏண்டி சிரிக்கிறேன்? உன்னை பார்த்து சிரிச்ச தோஷம் 30 வருஷமா அழுதுண்டே இருக்கேன். அவ யாரு, நான் யாரு? வெங்கடேச தீட்சராக்கும். அவளை பார்த்து நான் ஏண்டி சிரிக்கிறேன்? போருமே. பேருதான் ஐயர், உடம்பு பூரா பொய்யர். வாப்பா ராஜா கண்ணு, சரியா சொன்னேன். உன் வாய்க்கு சக்கரை தான் போடணும். சாராயம் குடிக்கிற வாய்க்கு சர்க்கரை அள்ளி போடு. குடிச்சா என்ன? உம்ம மாதிரி இளசுகளை கண்டா ஈன்னு இழிக்கிற பழக்கம் ராஜாவுக்கு இல்ல. என்ன மாமி உம்மா அடிக்கிறதுக்குள்ள நான் இந்த இடத்துல இருந்து போயிடுறேன். விலகும் விலகும். என்ன இது? என்ன பார்த்து மூக்க பிடிச்சிட்டு போறா? நான் என்ன நாடுறேனா? ஏண்டி சிரிக்கிறேன்? ஏய், அவன் பக்கம் சாதகமாவே பேசிட்டு வர்றேன். நமக்கு பாதகமா வந்து சேர போறது. ஊரே அவனை எதிர்த்து நிக்கிறது. உனக்கு மட்டும் என்னடி ஸ்பெஷல் சப்போர்ட்? இத பாருங்க, நல்லவா நியாயமானவா எப்படி இருந்தாலும் எந்த ஜாதியில இருந்தாலும் இந்த வாலாம்பா வித்தியாசம் பார்க்க மாட்டா. சரி சரி, இவளை விடு. பிரசாதத்தை நான் தீட்டுப்படாம எடுத்துட்டு போகணும். அடிமணியே, நமஸ்தேஸ்து மகாமாயே ஸ்ரீபீடே சுரபூஜிதே. இந்த வாயால மந்திரத்தை சொல்லிட்டாலும் உடனே பகவான் பிரத்யட்சம் ஆயிடுவர். இது என்ன முதுவா இல்ல மொழி விட்ட பதுங்கி தரையா? வீடு திறந்திருக்கு, அதான் நாய் வந்திருக்கு. கிண்டல பாரு. இது என்ன தோடா? இது நம்ம போடலாமா? அதுக்குதான் தங்கத்தோடு வாங்கிட்டு வந்திருக்கேன். பூரை வச்சு மரியாதையா கொடுக்கிறேன். சட்டு புட்டு மாட்டிக்கோ. நீ மாட்டிக்கிறியா இல்ல மாட்டட்டா? ஏமாந்தவ எவளாவது உங்கிட்ட மாட்டிக்குவா, அவளுக்கு மாட்டி விடு. கதவு திறந்திருக்கு, போறியா? சாத்திட்டா இருக்கலாங்கிறியா? இப்ப நீ மரியாதை வெளியே போறியா இல்லையா? என்ன மிரட்டுறையா? போனா என்ன செய்வேன்? உள்ள என்ன சட்டம் போட்டு ஊரை கூட்டுவியா? கூட்ட எந்த பயம் வரான்னு நான் பாக்குறேன். நல்ல உடம்போட வந்திருக்கிற, 4 இடத்துல கிழிச்சுக்கிட்டு போயிடாது. உங்க அப்பன் தான் ஏற்கனவே நொண்டி, நீ நொண்டி ஆயிடாத. காலை ஒடிச்சிடுவியா? என்ன அவ்வளவு கேவலமா நினைக்கிறியா? அவங்கள என்ன அவ்வளவு கேவலமா நினைக்கிறியா நீ? உன் காசை வச்சுக்கிட்டு அவங்க வயிற்றோட விளையாடு, வாழ்க்கையோட விளையாண்ட இனிமே இங்க வரக்கூடாது. ராஸ்கல் வந்தா என்னடா? பொறிக்கு பஸ் இந்த விஷயத்துல தலையிடாதுன்னு உனக்கு எத்தனை தடவை சொல்றது? இதனால தான் நான் அந்த பக்கமே வரதில்லை. விஷத்தை குடிக்கிறீங்களா சொல்றேன். இது ஒண்ணு இருக்கிறதுனாலதான் உங்க மனசை புரிஞ்சுக்காம இந்த ஊரே உங்களை ஒதுக்குறாங்க. பெரிய ஊர் ஊரா? ஊர் இவனுக்கு ஒதுக்குறான்னு நான் சின்னவன் ஆயிடுவேன்னு ஊரா? நாளைக்கு பண்டிகை தானே, இது எல்லாரும் கூடு. ஏழைப்பாளைங்கள்லாம் சந்தோஷமா பண்டிகை கொண்டாடு. நீ வச்சு